2 சாமுவேல் 7:29 வசனம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இந்த வசனம் தாவீது ராஜாவின் ஜெபத்தின் ஒரு பகுதியாக வருகிறது. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கையை நாத்தானின் தீர்க்கதரிசனம் மூலம் வெளிப்படுத்தினார். அதில் அவர் தாவீதின் வீட்டையும் வம்சத்தையும் என்றென்றும் ஆசீர்வதிப்பதாக வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்குறுதி குறிப்பாக தாவீதின் வம்சத்தில் வரவிருக்கும் மேசியாவான இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். தாவீது கர்த்தருடைய வாக்குறுதியை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தால் தனது வீடு, குடும்பம் மற்றும் வம்சம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தில் தாவீது தனது சொந்த பலத்தையோ அல்லது தகுதியையோ நம்பவில்லை. மாறாக கர்த்தருடைய உண்மையான வாக்குறுதியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக நம்பியிருக்கிறார். கர்த்தர் என்று இங்கு குறிப்பிடப்படுவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறது. அவர் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து அவருடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையையும் நித்தியமான வாக்குறுதியையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வசனம் கர்த்தருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தையும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய தகுதியால் அல்ல, மாறாக அவருடைய கிருபையால் வருவதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. தாவீதைப் போல நாமும் கர்த்தருடைய வாக்குறுதிகளை விசுவாசத்தோடு பற்றிக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை ஜெபத்தில் கேட்கலாம்.